الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் சிறந்த நேரம், சிறந்த மாதம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மாதங்களே சிறந்தது ரமலானுடைய மாதம். இதற்கு நமக்கு தெரிந்த காரணங்கள்: குர்ஆன் இறங்கிய மாதம், நபிக்கு நுபுவத் கிடைத்த ஒரு மாதம், நாம் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய ஒரு மாதம், அதான் நபிக்கு நுபுவத் கிடைத்த ஒரு மாதம். எல்லாவற்றிற்கும் மேலாக பல ஃபர்லான அமல்கள் ஒரே மாதத்தில் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் அது ரமலான் தான். தொழுகையும் அமலாகுது, நோம்பும் அமலாகுது, ஜகாத்தும் அமலாகுது. அதனால் ரமலானுடைய சிறப்பு இது பல பயானில் கேட்டு உங்களுக்கு அழுத்து போயிருக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, நாட்களிலே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். இதற்கு நிறைய ஹதீஸ்கள் காணப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமையாகும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்திற்கு சனிக்கிழமையும், நஸ்ரானிகளுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்திற்கு வெள்ளிக்கிழமையும் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் உலகத்தில் அதிகமான நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக இருப்பதன் காரணமாக அவர்கள் தோதாக ஞாயிற்றுக்கிழமையை லீவுடைய நாளாக கொண்டு வந்துட்டாங்க. அது அவருடைய ஏற்பாடு தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் சனிக்கிழமை தான் சிறந்த ஒரு நாளாக இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த நாளில் அந்த மக்கள் மீன் பிடிக்கக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய நாளில் மீன் பிடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தடை விதித்திருந்தான். முதல் அப்படி லேசாக ஒரு ஹீலா தந்திரம் பண்ணாங்க. சனிக்கிழமை வலையை விரிச்சு போட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த வலையை கரைக்கு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் மீன் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாள் வட்டத்தில் சனிக்கிழமை நேரடியாக மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்கன்னா பூகம்பத்தை கொண்டு மலைகளை கொண்டு இல்லை, போகும்போது நல்லா முஸ்லீம்களாக போனாங்க. வரக்கூடிய நேரத்தில் குரங்குகளாக வந்தாங்க. வரும்போது அப்படியே மனிதருக்கு உருமாற்றப்பட்டாங்க, குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க. அல்லாஹ் சூரா ஆராஃபுடைய 163, 64, 65, 66 இது தெளிவாக தெரியணும்னு சொல்லிட்டுனா சூரா ஆராஃபுடைய எடுத்து தமிழ் அர்த்தத்தை பாருங்க. 163 66 வரைக்கும் பாருங்க. இந்த செய்தியை அல்லாஹ் ஓப்பனாக பகிரங்கமாக பேசுவார். அப்படி பார்த்தால் இந்த ஜும்மாவில் கொண்டு புகுத்துறேன் அப்படின்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, வெள்ளிக்கிழமை கடையை திறந்து ஜும்மாவோட நேரத்தில் இப்போ பார்த்தீங்க கடையை திறந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் குரங்குகளை விட மோசமாக மாற்றப்பட வேண்டியவர்கள். ஆனால் அப்போ ஏன் அல்லாஹ் மாற்றலைன்னா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் முந்தைய சமுதாயத்தை அழித்தது போல என்னுடைய சமுதாயத்தை அழித்து விடாதே, உருமாற்றி விடாதே. அந்த துஆவுடைய பலனை இன்றைக்கு முஸ்லீம் வியாபாரிகள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ இல்லைன்னு சொல்லிட்டுனா என்ன ஆகுமோ தெரியாது. சரி, அதெல்லாம் அப்புறம் வருவோம். இந்த ரமலான் மாசத்தினுடைய சிறப்புக்கு இன்னும் சொல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆன் அதிகாலை நேரத்தில் தான் இறங்குச்சு. சுபூடைய நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக வந்து இக்ரா ரப்பிக எழுதுன்னு ஓதுனாங்க ஒரு லைலத்துல் கத்ர் இரவுல. அந்த லைலத்துல் கத்ர் அந்த வருஷத்துல 21 வந்ததா இமாம்கள் சொல்றாங்க. 27 இல்லை, 21 அதிகாலை சுபூடைய நேரத்தில் தான் குர்ஆனுடைய துவக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. நுபுவத்தும் அப்போதுதான் கிடைத்தது. சரி, இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல வரவங்க ஒட்டகம், ரெண்டாவது வந்தா மாடு, மூணாவது வந்தா ஆடு, நாலாவது வந்தா கோழி, அஞ்சாவது வந்தா முட்டை. இதை கொடுக்குறது இது பல பயான்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எது வரைக்கும் கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த பாங்கு சொல்ற 12:30 மணிக்கு ஒரு பாங்கு சொல்றோம்ல தமிழ்நாட்டுல, இப்போதைய தமிழ் உலகத்துல, அந்த பாங்கு நபியுடைய காலத்துல இல்லை. அந்த பாங்கு
நபியுடைய காலத்துல இல்லை, இல்லவே இல்லை. அப்ப எப்போ வந்துச்சு? அபூபக்கர் சித்திக் காலத்துல இல்லை, உமர் இல்லாத காலத்துல இல்லை. இந்த இமாம் உட்கார்ந்து உடனே ஒரு பாங்கு சொல்றாங்க இல்லையா, அந்த பாங்கு தான் நபியுடைய காலத்துல இருந்தது. அந்த பாங்கு சொல்லும் போதுதான் மலக்குகள் ஓலையை மடக்கிட்டு ஜும்மா பயான கேட்கறதுக்காக உட்காந்துருவாங்க, சொத்வாவை கேட்கறதுக்காக உட்கார்ந்துருவாங்க. அந்த 12:30 மணி பாங்குக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த 12:30 மணி பாங்கு எப்படி அப்ப சமுதாயத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்துல இஸ்லாம் அதிகமான வியாபித்து பரவலான நேரத்துல மக்கள் வியாபாரத்துல ஈடுபட்டாங்க. நல்லா கவனிங்க, பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஹிஜ்ரி 6 வரைக்கும் தான் முஸ்லீம்களுடைய ஏழ்மை நிலைமை. ஹிஜ்ரி ஹைபர் யுத்தம் கைப்பற்றப்பட வரைக்கும் தான், ஹைபர் கோட்டை கைப்பற்றப்பட வரைக்கும் தான் முஸ்லீம்களுடைய ஏழ்மை நிலை, வறிய நிலைமை. எப்போது ஹைபர் கோட்டை கைப்பற்றப்பட்டதோ முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் தலைகீழா மாறிடுச்சு. நல்ல நிலைமைக்கு முஸ்லீம்கள் வந்துட்டாங்க. சரியா? அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல மிகப்பெரிய வியாபார சந்தை மதீனாவுல உருவாயிடுச்சு. மக்கள் பொடுபோக்காக இருந்தாங்க. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதுக்குன்னு சிலர் நியமிச்சாங்க. வெள்ளிக்கிழமை போய் அவங்க மார்க்கெட்ல போய் கடையா ஏறி நீங்க கூப்பிடு அப்படின்னு ஒரு அழைப்பு பணியாளர்களை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் முதலாக துவக்கினார்கள். இது உமர் ரலியல்லாஹு காலத்துல கூட கிடையாது. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்துல துவக்கப்பட்ட அந்த விஷயம் காலப்போக்கில் பள்ளிக்குள்ள அசானாக மாறிடுச்சு. காலப்போக்கில் அசானாக மாறிடுச்சே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அல்ல. 12 மணிக்கு பாங்கு சொல்வது நபிக்கு பின்னால் ஏற்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஏற்பட்டுச்சு. அதுவும் சுன்னத்தான்னு கேட்டால் சுன்னத்து தான். காரணம் இஜ்மாவுடைய அடிப்படையில் சுன்னத்து. எப்படி தராவி இஜ்மாவுடைய அடிப்படையில் சுன்னத்தோ அது மாதிரி இஜ்மாவுடைய அடிப்படையில் அது சுன்னத்தாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால விளைவிக்கிறங்க, இந்த பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் நாம் பதிலும் சொல்ல வேண்டும். என்ன பதில்? அல்லாஹ் அக்பர், நீ மோதினார் சொல்ல, நம்மளும் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறோம், ஐயால சாவத்தின் அல்லாஹுல வலா கோத்தன்னு சொல்கிறோம் இல்லையா? இது முஆவியா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதினார் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதே வார்த்தைகளை சொல்ல நான் கேட்டேன் அப்படின்னாங்க. மதீனாவை கொஞ்ச நாள் முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி பண்ண நேரத்திலையும் மதீனாவில் அவங்க சில ஃபத்வாக்கள் நடத்தும் பொழுதும் இதே விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2 விஷயங்கள். மூன்றாவதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கண்டா, ஜும்மா இப்படி இல்லை, ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கா முக்கியமான செய்திகளை கொடுத்துருவோம். இப்போ நம்ம நடத்த முடியாது, இந்த பயான் பண்ணுறேன், அதுக்கு பின்னால் ஃபுத்பா, அதுக்கு பின்னால் தொழுகைன்னு இருக்குல்ல, இந்த மெத்தடு கிடையாது நபியுடைய காலத்தில். கொஞ்ச நாளில் எப்படி பண்ணாங்கன்னா, முதல்ல வந்தோடனே தொழுகையை நடத்திடுவாங்க, அப்புறம் ஃபுத்பா ஓதுவாங்க, அப்புறம் பயானம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பெருநாள் தொழுகை தொழுகிறோம் இல்லையா, முதல்ல தொழுகை, 2வது ஃபுத்பா, 3வது பயான் பண்ணுறோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் நபியுடைய ஆரம்ப காலத்துடைய ஜும்மா இருந்தது. அப்போ எப்போ மாறுச்சு அப்படின்னு கேட்டால், அது ஒரு வரலாற்று பின்னணி. என்ன பின்னணி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா நடத்தி இருக்கும் பொழுது வெளிநாட்டுக்காரங்க நிறைய ஒட்டகத்தில் பொருள்களை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க மஸ்ஜிதுக்கு முன்னால் மார்க்கெட்டு கூவுறாங்க, இவ்வளவு இருக்கு பொருள்கள் இருக்குது அப்படின்னு கூறும் பொழுது, இந்த உட்கார்ந்துருந்த நபியுடைய வாசலில் சன்னிதானத்தில் உட்கார்ந்துருந்த சஹாபாக்கள்ல சிலர் அல்ல பலர் எந்திரிச்சு அந்த சந்தைக்கு போயிட்டாங்க. தொழுவு முடிஞ்சு கொத்துபாவும் முடிஞ்சு பயான் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சந்தைக்கு வியாபார கூட்டம் வந்தாங்க. அதனால எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போதுதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜும்ஆவுடைய கடைசி ஆயத்து இருக்கு இல்லையா, தரக்கு காயிமா பெயின் தவல்ல அந்த ஆயத்தை இறங்குச்சு. சூரத்துல் ஜும்ஆவுடைய 11வது வசனம் அப்போதான் இறங்குச்சு. நபி அவர்கள் வியாபார கூட்டத்தை பார்த்தாலும் பொழுதுபோக்குக்காக வேண்டியோ உங்களை தனியாக வீட்டுட்டு சென்று விடுகிறார்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள் ரிஸ்க் கொடுப்பவன் அல்லாஹ், வல்லாஹ் கைரு ராசிகின், அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுப்பது சிறந்தவன் அப்படிங்கிற செய்தியை உங்களுடைய தோழர்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த நிகழ்ச்சிக்கு பின்புதான் அது இறங்குச்சு. அந்த வாரத்துக்கு அடுத்த வாரத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய மெத்தடை மாற்றிட்டாங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எப்போ கேள்விப்படுறது? அப்போ எப்படி மாற்றிட்டாங்க? வந்தோன்னே பயானம் பண்ணுவோம், தொழுகையை கடைசியில் வைப்போம், யாரும் போக மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இப்போ எப்படி ஆச்சுன்னு சொல்லிச்சோன்னா, தொழுகை கடைசியில் தானே, தொழுகை டயத்துக்கு போனால் போதுன்னு அவங்க மக்கள் வந்துட்டாங்க. அது அப்படியே நேரம் மாற்றமாக எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வேகமாக வந்துட்டு சீக்கிரம் ஓடினாங்க. இப்போ எப்படி ஆச்சு? அப்படியே நின்று டயத்தை பார்க்கறது, சும்மா நிற்கிறாங்க. அந்த டீங்களில் போய் பார்த்து நிற்பாங்க, சும்மா நிற்பாங்க. 45 1 10 1 5 இமா முடிச்சிருப்பாரு, வாங்க உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கூட்டம் இப்போ அதிகமாகி போயிடுச்சு.
ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு விஷயத்த, ஜும்மாவுக்கு ஆரம்பத்துல வந்து 3 வகையா ரசூல்லா பிரிக்கிறாங்க. 3 வகையா நபி அவர்கள் கூட நம்மளை 3ஆ பிரிக்கிறாங்க. எப்படி 3ஆ பிரிக்கிறாங்க? ஒரு கூட்டம் வந்து உட்காந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜும்மாவில் உட்காந்து பார்க்குறோம்லையே துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் நினைத்தால் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் நினைத்தால் கொடுக்காமல் போவான், அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு உள்ளது. 2வது கூட்டம் அமைதியா வந்து ஜும்மாவுடைய பயானை கேட்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறோம்லையே அதிகமான நபர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. இது சிறந்த கூட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்துக்காக துவா செஞ்சாங்க. 3வது கூட்டம் இருக்கு. ஜும்மாவுக்கு வந்தாலும் தங்களுக்கு மத்தியிலே பேசி கொண்டிருப்பாங்க. வரும்போதே நண்பர்களோடு வருவாங்க, அவர்கள் பேசி கொண்டு இருப்பாங்க. கீழ் ஃப்ளோரில் வேண்டாம் இல்லாமல் இருக்கலாம், 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோரில் போய் பாருங்க, அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும், பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ 3ஆவது ரசூலுல்லாஹ் பிரிச்சுட்டு யார் அமைதியாக இருக்கிறாங்களோ அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துவா செய்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸையும் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். புரிஞ்சா? அடுத்ததாக இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்த பாங்கு சொன்ன 12:45 நம்ம வைங்க, 12:45 இருந்து 1:30 மணி நேரம், 1:30 மணி வரைக்கும் அந்த 45 நிமிடங்கள் வியாபாரம் செய்வது முழுக்க முழுக்க ஹராம், அனுமதியே கிடையாது. வியாபாரம் செய்வது அனுமதி கிடையாது. இப்ப எப்படி ஆச்சுண்டா, அது நாங்க கடையை திறந்து வச்சு ஹிந்துக்களை கொண்டு வியாபாரம் பண்றோம், இதுக்கு என்ன தடை இருக்கு? அவங்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாத. ஹிந்துக்களை வச்சுக்கிட்டு ஜும்மாவோட வியாபாரம் பண்ணா அது ஜாயிஸ் தானே அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த அவங்க செஞ்சாங்க. யார் செஞ்சது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் இந்த வேலையை தான் செஞ்சாங்க. வலையை விரிச்சு போட்டு தான் நாங்கள் வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை தானே மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய அதாபுக்கு கேவலத்துக்கு அவங்க ஆளானாங்க. இது மாதிரி தான் அந்த காசை இந்து அனுபவிக்கிறாங்கன்னா நீங்களும் வாய்கள் அனுபவிக்கிறீங்களா? கடை முதலாளி அனுபவிக்கிறாங்களா அந்த லாபத்தை? ஹிந்துக்கள் அனுபவிக்கிறாங்களா? நல்லா சாதாரணமாக சொல்லுங்க, நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. அப்ப அல்லாஹ் வியாபாரத்தை விட்டுவிடுன்னு சொல்ற நோக்கம் உங்களுக்கு இல்லை. அந்த நேரத்தில் வரக்கூடிய காசை அவாய்ட் பண்ணுங்கள். புரியுதா இல்லையா? ஆக என்ன 3/4 மணி நேரத்தில் என்ன சம்பாதிச்சிட போறீங்க? எத்தனை கோடி வாங்கி எத்தனை கோட்டையை வாங்க போறீங்க? அல்லாஹ் சொல்றான், வியாபாரத்தை விட்டு விடுங்கள், இதுதான் உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால், ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் இதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். அதோட ஹிக்மத்தை அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். அதனால அந்த 3/4 மணி நேரத்துல வியாபாரம் ஜாயிஸ் இல்லை. இப்ப சில பேர் என்ன மனநிலையில பண்றாங்கன்னா, ரொம்ப வசதியா போச்சு, இங்க 1.5 கிலோ மிச்சம் கிட்ட முடிஞ்சிடுது, அடுத்து மாஸ்காஞ்சா இவங்க போய் கேரளாவில் உட்காந்துட்டு மாஸ்காஞ்சா வரைக்கும் வேலை மற்றவங்களை அனுப்பி விடுவாங்க. அப்படி ஒரு தோது இருக்கு இல்லையா? அதனால வந்து பண்றாங்க. கடையை மூடி வைக்கிறதான் பரக்கத்து அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். 3வது. 4வதாக இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது ஜும்மா, பூமிக்கு இறங்கியது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், மழை பெய்தது ஜும்மாவுடைய நாள், நாளை கியாமத்து ஏற்படுவது ஜும்மாவுடைய நாள், கியாமத்தில் இந்த மனுஷருக்காக எழுப்பப்படுவது ஜும்மாவுடைய நாள், இத்தனையும் ஜும்மாவுடைய நாள் தான் நடக்கும். சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த தொடர்ல, ஜும்மா நேரத்தில் ஒரு நேரம் உண்டு, குறுகிய நேரம் உண்டு, அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் ஏற்றுக்கொள்வான். ஸோ தமாஷா எங்கள் அசரத் ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. இதை ஒரு அசரத் சொல்ல ஒரு பெண்மணி, வயசான பெண்மணி கேட்டாங்க. அவங்க இடியப்பம் செய்யக்கூடிய, இடியப்பம் வந்து தின்பண்டம் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரங்க. அவங்க காலையில் சுபத்தோடு தான் இருந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, சலவாத்தை ஓதிட்டு, யாரெல்லாம் இந்த அமீக்கல்ல வந்து தங்கமாக்கித்தா, இந்த அமீக்கல்ல தங்கமாக்கித்தா அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் மகரீபுக்குள்ள இந்த துவா சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு நேரம் குறுக்க வரும், கல் தங்கமா மாறிடும் அப்படிங்கிற ஆசை அவர்களுக்கு. நான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் கூட. அப்படியே ஆட்டிட்டு இருக்காங்க. ஜும்மா வந்துருச்சு, இல்லை எந்திரிச்சு லோகரை தொழுதாங்க, திரும்ப அதே வேலையை சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வார்த்தையை சொல்லிட்டு பாடுறாங்க. அசர் வந்துருச்சு, இல்லை இவ்வளவு நேரம் ஆகலை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு அசரை தொழுது முடிச்சுட்டு, இதைத்தான் தங்கமாக தான் ஆக்கி தர சொல்லி காலையிலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், தங்கமாக தான் ஆக்கி தரல, இரும்பாவது ஆக்கித்தா அப்படின்னு அந்த மாதிரி 4 சுத்தி இரும்பா மாறிடுச்சு. அப்ப அந்த அன்னைக்கு நேரம் அசருக்கு பின்னாலே இருந்திருக்கு. ஏன் இதை சொல்றாங்க? அசர் சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஜும்மாவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. இந்த வாரம் ஒரு ஜும்மாவுடைய 10 மணி 11 மணினா அடுத்த லோஹருக்கு பின்னால வரும், அடுத்த வாரம் அசருக்கு வரும். அந்த அம்மா துவா செஞ்ச அன்னைக்கு அசருக்கு பின்னால அந்த நேரம் இருந்திருக்கு. அந்த அம்மா கொஞ்சம் பொறுமை வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிறார இரும்பாக்கிட்டு போயிடுச்சு கல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நமக்கும் 3 வகையான கருத்துகள், 41 கருத்து இருக்கு எந்த நேரம் அப்படிங்கிறதுல. தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து 3 வகையான கருத்துகள். ஒன்று, இமாம் குத்துபாவில் இருந்து நிலப்பை நிற்கிறார்களே அந்த காமத்து கொஞ்ச நேரம், அந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் உண்டு.
அசருக்கு பின்பு கடைசி பக்தர்கள் ஜும்மாவுடைய கடைசி நாள் 4:55 5:55 இப்போ பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த 5:50 அந்த கடைசி 2-3 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இமாம்களும் உண்டு. இது 2வது கருத்து. 3வது கருத்து மாறி மாறி வரும். நம்ம தொழுது துவா செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த எந்த நேரம் முவாஃபிகா வருதோ தோதாக வருதோ அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற கருத்தும் காணப்படுகிறது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால ஜும்மா அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஜும்மாவில் நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையே செஞ்சுருக்காங்க. நஃபிலான நோன்பை வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது. தன்னுடைய மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு நோன்பு வச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னால் நோன்புன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது ஈதுல் மசாக்கீன், ஏழைகளுடைய பெருநாளாச்சே, இன்னைக்கு ஏன் போய் நீங்கள் நோன்பு வச்சிங்க அப்படின்னு சொல்லி வதாரு சௌம, நோன்பை விட்டுருங்கன்னு கட்டளை போட்டாங்க. அந்த அம்மா நோன்பை விட்டாங்கன்னு ஹதீஸ் புகாரி முஸ்லீம்லேயே காணப்படுது. அதனால வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறது ஜாயிஸு கிடையாது. நோன்பு வைக்கக்கூடியவர்கள் திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை தான் நோன்பு வைக்கணும், அல்லது 2 நாள் நோன்பு வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதுனால எத்தனையோ குடும்பங்கள் தலாக்கு வரைக்கும்லாம் போயிருக்கு. கட்டுப்படாமல் புருஷன் நோன்பு வைக்க நீ என்ன தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஆனால் தடுத்தது புருஷன் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல். இதை பெண்களுக்கு எடுத்து சொல்லணும். சரியாயிடுச்சா? இப்போ நாளிலேயே சிறந்தது, மாதங்களில் சிறந்தது ரமலானுடைய மாதம், நாட்கள்லேயே சிறந்தது வெள்ளிக்கிழமை. இப்போ நேரத்துக்கு வாங்க. பொதுவாக நம்ம மக்கள் சொல்லக்கூடிய நேரம், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தொழுகை கூட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? நேரம் இல்லை, நோ டைம் அப்படின்னு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நேரத்திலேயே சிறந்த நேரம் என்ன தெரியுமா? 24 மணி நேரம் சிறந்த நேரம் என்ன தெரியுமா? இரவினுடைய கடைசி பகுதி. இரவினுடைய கடைசி பகுதி. அந்த நேரத்தில்தான் குர்ஆன் இறங்கியது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து நான் மன்னிக்கிறேன், ரிஸ்கை தருகிறேன், கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லாஹ்வோடு பேசக்கூடிய நேரம் அந்த நேரம். ஆனால் நம்ம அடுத்த தலைமுறை எப்படி உருவாக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், படுக்கிறதே 2-2:30 மணி தான், 3 மணி தான் படுக்கிறது. 11 மணிக்கு தான் அவங்க 10:30 மணி 11 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் லஞ்சு சாப்பாட்டுக்கு தான் எந்திரிக்கிறது. உண்மையா பொய்யா? அப்போ 70,000 சம்பளம் வாங்கிட்டு 26ஆம் தேதி ஆனால் ஹசத் ஒரு 500 இருந்தால் கொடுங்களேன் அப்படின்பா. வராது பரக்கத்து. சம்பளம் காசுங்கிறதுல கிடையாது. நல்லா ஞாபகம் வைங்க. சின்ன சிம்பிளான ஒரு வார்த்தை, ஒரு வேடை சொல்கிறேன் உங்களுக்கு. ஹசரத் மோதினார் சென்னையை விட்டு கிராமத்தில் எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ சம்பளம்? 7,000 ரூபா 8,000 ரூபா இல்லையா? அந்த காசை வச்சு கான்வென்ட்ல மகனை படிக்க வைப்பார். அந்த காசை வச்சு பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றிட்டு இருப்பார். மருத்துவம் அதுக்குள்ள, வாடகை அதுக்குள்ள, படிப்பு அதுக்குள்ள, ஃபீஸ் அதுக்குள்ள, டியூஷன் ஃபீஸ் அதுக்குள்ள. எல்லாம் பரக்கத் செய்கிறானே இல்லையா? ஐடியில் வேலை செய்கிறவன் 70,000 ரூபா 80,000 ரூபா சம்பளம் வாங்குவான், மாத கடைசியில் கடன் வாங்குவான். இதற்கெல்லாம் காரணம் அந்த வாழ்க்கை மெத்தட். அந்த வாழ்க்கை மெத்தடை மாற்றணும். இன்னும் சொல்ல போனால் இவன் அபோனிபுரம் அமைச்சராகி சொல்கிறாங்க, இஷா தொழுதுட்டு பேசுறது மக்ரூஹ். இஷா தொழுதுட்டு பேசுறது மக்ரூஹ். ஆனால் 11 மணிக்கு முன்னால் நம்மளை யாருமே தூங்குறது கிடையாது. 11 மணிக்கு முன்னால் யாருமே தூங்குறது கிடையாது. ரொம்ப சாலிகங்கள் 10:30 மணி 11 மணி தஹஜ்ஜுத் தொழுகக்கூடியவங்க. மற்ற பேர் அதைக்கு பின்னால் தான் போவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு விஷயத்த சொல்கிறேன், பயானுக்கு சம்மந்தம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் என்ன வாட்ஸ்அப் பார்த்தாலும் சரி, என்ன செல்ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, படுக்கிற வரைக்கும் தூக்கம் கண்ணை சுக்குற வரைக்கும் அந்த வேலையை செய்யாதீங்க. தயவு செய்து செய்யாதீங்க. நீங்கள் தூங்கணுன்ற முடிவு பண்ணினால் 10 நிமிஷத்துக்கு முன்னால் செல்ஃபோனில் இருந்து உங்களுடைய மூளையும் கண்ணையும் திருப்பிடுங்க. செல்ஃபோனில் இருந்து உங்களை திருப்பிடுங்க. திருப்பி இறை சிந்தனைக்குள்ள உங்கள் மூளையை கொண்டு போயிடுங்க. இது நல்ல சகோதரன் சொல்கிற மாதிரி, ஆலிம் சொல்கிற மாதிரி, இந்த காதில் வாங்கி இந்த காதில் இத்தனை நாள் விட்டு போன மாதிரி விட்டு போகாதீங்க. உங்களுடைய சகோதரன் சொல்கிற மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்கள். தூங்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் செல்ஃபோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுவீங்களோ சைலண்டில் போடுவீங்களோ, அதிலிருந்து பார்வையை எடுத்துடணும், சிந்தனையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இறை திக்ரில் போகணும். அப்போ தான் கெட்ட கனவு வராது. எப்படி திடீர்னு 10 மணிக்கு முடிக்கிறான், 2 மணிக்கு முடிக்கிறான், ஓதி பாருங்க, எப்போ படுத்தான் அப்படியே செல்ஃபோன் பார்த்துட்டே தூங்கிட்டாங்க சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ செல்ஃபோன் பார்த்துட்டே தூங்கினா அப்படி தான் இருக்கும். அவன் எதை பார்த்தானோ அதான் மூளையில் பதிஞ்சிருக்கும். இந்த பழைய காலத்தில் டேப் ரிகார்டர் இருந்துச்சு தெரியுமா? இப்போ இல்லை, டேப் ரிகார்டர் இருந்துச்சு தெரியுமா? அது எதில் ஆஃப் பண்ணுறீங்களோ அதை திரும்ப ஆன் பண்ணும்போது எதில் விட்டுச்சு அதில் இருந்து தான் வரும். அந்த மாதிரி மூளை. நீங்கள் படுக்கும்போது ஒரு சண்டை படத்தை பார்த்துட்டு போயின்னா அவன் 2:30 மணிக்கு டிஷ்ஷும் புஷ்ஷும்பான்.
அவன் பாட்டை பார்த்துட்டு படுத்துதான் அவன் தானா பாட ஆரம்பிப்பான். அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீ படுக்கும்போது 33 சுப்ஹானல்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் 33 ஓதிட்டு படுன்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மூளையை இறை சிந்தனை பக்கம் போட்டா கெட்ட கனவு வராது, ஷைத்தானுடைய வஸ்வாஸ் வராது. நீ எந்திரிக்கும் போது தஹஜ்ஜத்துக்கோ சுபஹுக்கோ எந்திரிக்கிற நேரத்துல இறை சிந்தனையே ஆரம்பிப்பீங்க. எதுல விட்டீங்களோ அதுல தான் மூளை ஆரம்பிக்கும். அதனால தயவு செய்த பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நீங்களும் சரி என்ன யூஸ் பண்ணாலும் கூட படுக்கிறதுக்கு முன்னால் சிந்தனையை திருப்புங்க, கவனத்தை திருப்புங்க. திருப்பிட்டு இறை சிந்தனையோடு தூங்குங்க, துவாவை ஓதிட்டு தூங்குங்க, தூக்கம் வர வரைக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க. அப்படியே அதுலேயே தூக்கம் வந்துடும். அப்படி ஃபாலோ பண்ணி வாழ்க்கை மெத்தடை மாற்றுங்க. அதே மாதிரி தான் இந்த காலை நேரத்தில் அல்லாஹ்ட்ட பேசணும். எப்படி பேசுறது? நான் திரும்பவும் சொல்கிறேன், துவாங்கிறது இப்படி ஓதுறாங்க. இப்போ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இது துவா ஓதுதல். ஹாஃபிஸ்கள் ஓதுவாங்க, என்ன கேட்குறோன்னு அவங்களுக்கு தெரியாது, மனப்பாடமாக்கி வச்சிருக்கிறத அப்படியே லோகருக்கு பின்னால் அசருக்கு பின்னால் ஓதிப்பாங்க. உண்மையா பொய்யா? அவங்கள்ட்ட போய் அர்த்தம் கேளுங்க, என்ன கேட்டீங்க, தெரியாது. ரெண்டாவது, நீங்க தனியா உட்கார்ந்து அழுது அல்லாட்ட கேட்குறீங்கல்ல, இது கேட்குதல். ஃபர்ஸ்ட் துவா ஓதுதல், இது துவா கேட்குதல். மூணாவது ஒன்று இருக்குது, அல்லாட்ட பேசுதல். இப்போ நீங்கள் சுகர் பேஷண்டாக இருந்தால் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு முழிக்கிறீங்கன்னா அப்படியே திரும்ப கண்ணை கசக்கிட்டு அப்படியே படுத்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அல்லாட்ட பேசி பழகுங்க. நேரத்திலேயே சிறந்தது அந்த நேரம் தான். எல்லாரும் தூங்கும்போது அல்லாட்ட நம்ம கேட்குற போது அல்லாஹ் மலக்கள் ஆயலாட்ட சொல்றான், எந்த மனுஷனை படையக்கூடாதுன்னு பாரியா என்ற கோட்டை அழுதுட்டு இருக்கான். இஸ்திஃபார் செய்யறது பெஸ்ட்டு. ரெண்டாவது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டோன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தராங்க. நம்ம இப்போ புருஷன்ட்ட இப்போ ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வருவான், நசீர்னு வச்சுக்கிடுங்க, எக்ஸ் உதாரணத்துக்காக வேண்டி. எக்ஸ் ஒருத்தர் வர்றாரு, அம்மாக்காரையும் வீட்டில் சண்டை, பகலில் பொண்டாட்டிக்கும் மாமியாருக்கும் சண்டை. மாமியார் இப்படிலாம் திட்டம் போடுவாங்க, இன்னைக்கு மகன் வரட்டும், இதையெல்லாம் மகன்கிட்ட சொல்லணும். பொண்டாட்டி ஒரு திட்டம் போயிடுவா, என்னதான் அம்மாட்ட பேசி இங்கே தானே வந்தாலும் ரூம்குள்ளே தானே வரணும், நம்ம இதுதான் சொல்லணும் அப்படி திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க மெயினில் அப்படியே செட்டாக இருக்கும். எப்படா வருவாருன்னு தான் காத்துட்டு இருப்பாங்க. வந்தாலும் மலமளமளமளமள என்னென்ன மண்டையில் இருக்கோ அவ்வளோ வந்துடும். உண்மையா பொய்யா? அந்த மாதிரி நீங்கள் பகல் ஃபுல்லாக உங்கள் ஆஃபீஸில் நடந்தது, கடையில் நடந்தது எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. அந்த 3:30 மணி 4 மணி எப்போ வரும்னு காத்துட்ருங்க. 3:30 மணி 4 மணி வந்த உடனே, யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு. எப்படி சொல்லணும்? கிளிப்பிள்ளை சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமை. இதுவரைக்கும் எனக்கு நீ என்னென்னலாம் செஞ்சுருக்கிற, இந்த ஆபத்தில் இருந்தால் என்னை காப்பாற்றிருக்கிற, இப்போ நான் இந்த தேவையில் இருக்கிறேன், எனக்கு இதை நிறைவேற்றித்தான். எப்படி இருக்கு பேசுறது? இதுதான் பேசுறது. இப்படி அல்லாட்ட பேசி பழகுங்க. அந்த பேசுதலுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் அதிகாலையுடைய நேரம், சுபுகுடைய நேரம். அதாவது சுகர் பேஷண்ட்டு ஒரு வகைக்கு கஷ்டம், ஆனால் இந்த மாதிரி நேரங்களுக்கு அவங்க ரொம்ப யூஸ் ஆகும். சுகத்துலேயே 100 இஸ்திக்ஃபார் ஓதிடலாம், அல்லாட்ட பேசலாம், அப்படியே படுத்துட்டு அடுத்த சுபுக்கு எந்திரிக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட வாய்ப்பு அந்த அதிகாலை நேரத்திலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக வந்த நேரம் சுபுடைய நேரம், முதலாக வந்த நேரம் சுபுடைய நேரம். அல்லாஹ் அடிமைகளை பார்த்து அறைகோல் விடக்கூடிய நேரம் சுபுடைய நேரம், பரக்கத்துடைய நேரம் சுபுடைய நேரம். ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆடு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆடு அறுக்கப்படுது சொல்கிறது தான் இதெல்லாம். ஆனால் கொஞ்சம் அந்த சம்பவத்தை சொல்லும்போது மண்டையில் போய் ஈஸியாக உட்காரும், மெமரி பவர் கிடைக்கும், அதுக்காக சொல்கிறதான். லட்சக்கணக்கான ஆடு அறுக்கப்படுது. ஆடு தொட்டியில் போய் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையே பல லட்சம் ஆடுகள் அறுக்கப்படுது. பன்னி நாயும் இருக்குல்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல அடிப்படும், அல்லது போலீஸ்காரன் கோர்ட்டு மூலமாக பிடின்னு சொன்னால் பிடிப்பான், ஆனால் எங்கேயாவது ஒரு தென்படும். இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நாய்க்கு ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கும் 3 மணி வரைக்கும். அந்த சாயங்காலம் பின்னிரவில் போய் படுத்துடும். பின்னிரவில் முன்னிரவில் விழிச்சிட்டு இருந்துட்டு பின்னிரவில் போய் தூங்கிடும். இந்த ஆடு முன்னிரவில் அசவு போட்டுட்டு இருக்காது, தூங்கிடும். பின்னிரவில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஆட்டை பார்த்தா அது முழிச்சுக்கிட்டு அசவு போட்டு கிடக்கும், வெறும் வாயை மெண்டுக்கிட்டு கிடக்கும் இல்லையா? அப்போ ஆடு நாய் முன் இரவிலே முழிச்சு பின் இரவிலை தூங்கும். ஆடு முன் இரவிலை தூங்கி பின் இரவிலை விழித்திருக்கும். அது மாதிரி பறக்கத்து வேணும்னு நினைச்சீங்கண்டா, இந்த காசு போனால் வீடு வாசலாம் திடீர்னு ஒருத்தர் வீடு வாங்கியிருப்பான், தெரியுதா? சும்மா தான் சுற்றிட்டு இருந்தான், படுப்பா, எங்கேருந்து காசு வந்துச்சுன்னு தெரில, வீடு வாங்கிட்டான். சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரியே நல்லா தான் வீடு, சொந்த வீடாக வச்சுட்டு இருந்தான், ஏன் வித்தாண்டே தெரில, வித்துட்டு இப்போ வாடகைக்கு வந்திருக்கான். சொல்கிறோமா இல்லையா? இதுதான் பறக்கத்து.
கல்யாண தம்பதிகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மணமகனை மணமகளை மாத்துறதுக்கு வாழ்த்துறதுக்காக பயன்படுத்தின வார்த்தை என்ன? பாரக்கல்லாஹ் லக். உனக்கும் அந்த அம்மாவுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான. இந்த பரக்கத்தை விவரிக்க முடியாத ஒரு விஷயம். அதனால பின் இரவில விழித்து இருப்பதுதான் பரக்கத்து அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்கள். போதுமான அளவுக்கு அதுல உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். சின்ன அளவை வச்சு கொள்ளலாம். இதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். சில ஹோட்டல்ல போய் 5 இட்லி சாப்பிடுவோம், 2 தோசை சாப்பிடுவோம், சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இதெல்லாம் அனுபவப்பச்சாதான் தெரியும். சில ஹோட்டல்ல போயிட்டு 2 இட்லி சாப்பிடுவோம், வயிறு நிறைஞ்சிருச்சு. என்னன்னு தெரியல, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா 2 இட்லி வயிறு நிறைஞ்சிருச்சு. இது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் வட்டிக்கு மாவு வாங்கி போட்டிருப்பான், இவன் சொந்த காசுல மாவு வாங்கி போட்டிருப்பான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஹிக்மத். அவனும் இட்லி தான் சொல்லுவான், இவனும் இட்லி தான் சொல்லுவான். அது வட்டி காசு இட்லி, இந்த சாதம் நமக்கு ஹலாலா ஹலாலு. ஆனால் பரக்கத்துக்காக சொல்றேன். அந்த பரக்கத்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த எண்ணத்தை பொறுத்து தான் வருது. அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தர் பிச்சை வாங்குறாங்க, பிச்சை கேட்குறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் வசியத்து மாதிரி உள்ள விஷயங்கள். அந்த வீட்டில் உள்ள அம்மா பிச்சை போடுறது விளையாண்டு எடுக்க மகளை கூப்பிடுது. மகளை கூப்பிட்டு உன் கையால் அரிசி எடுத்து போடுமா அப்படின்னு அரிசி எடுத்து போடக்கூடிய பழக்கத்தை அந்த பிள்ளைகிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா மகளை கூப்பிடுது, நீனு அரிசி எடுத்து போடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க. நாளைக்கு மகேஷருக்கு போயிட்டாங்க. சொர்க்கத்தில் முதல் பெண்மணிக்கு உயர்தரமான சொர்க்கத்தை எல்லாம் கொடுக்குறான். 2வது பெண்மணிக்கு குறைவான சொர்க்கத்தை கொடுக்குறான். இந்த குறைவான பெண்மணி கேட்குது, ஏன் அல்லாஹ் நீ அந்த பொண்ணு செஞ்சது தான் நானும் செஞ்சேன், அந்த அம்மா மட்டும் அந்த ஒரு உயரத்தில் இருக்குது, எனக்கு மட்டும் தாழ்வான சொர்க்கம் ஏன் அப்படின்னு கேட்குறேன். அல்லாஹ் அழகான பதில் சொன்னான். அந்த அம்மா தன்னுடைய பிள்ளையை சதக்காவுக்கு பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த வேலையை செஞ்சு, ஆனா நீ கையால் அள்ளி போட்டா நிறைய அரிசி வந்துடும், குழந்தை அள்ளி போட்டா கொஞ்சம் அரிசி போகுமே நினைச்சு நீ பண்ண. அதனால 2 பேரும் ஒண்ணுதான், ஆனா நீயத்து வேற வேற. அந்த அம்மா பிள்ளையை பழக்கிற நோக்கம் உன்னுடைய இது கம்மியான அரிசி வீட்டிலிருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரித்தான் நம்முடைய அமல்கள். என்ன எண்ணத்துல செய்கிறோங்கிறத பார்த்து அதிகாலை நேரத்தில் அல்லாஹ்விடம் நெருங்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் சில நேரங்கள்ல விலாயத்தே கிடைச்சிடும். இறை நட்பு ஈஸியா கிடைச்சிட்டு போயிடும். அதனாலதான் ஃபர்லுக்கு அடுத்தபடியான தஹஜ்ஜத் தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய நசீபி அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.